கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு எல்எல்எனி ஐயா இருக்கிறார்கள். எந்த நமக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை கிடையாது. ஓட்டு எல்எல்எனி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் என்னை கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஜீவ பலியாக வாழ்தல் அல்லது லிவிங் சாக்ரிஃபைசஸ் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அது இப்பொன்னுமாக தொடங்குகின்றது. அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லிக்கொண்டு, தேர்ஃபோர் பிரதரன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில காரியத்தை சொல்லிவிட்டு, எனவே இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு அவர் முடிக்கின்றார். பாருங்கள், இது ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி இருக்க சகோதரரே என்று ஆரம்பிக்கின்றபடியினால், அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கின்றபடியினால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அந்த பகுதியானது ஆரம்பிக்கின்றது. அப்படி என்றால் இது ஒரு கடிதம். இந்த கடிதத்தை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில காரியங்களை அவர் முதலாவது அவர் சொல்கின்றார். சொல்லிவிட்டு இது இவ்வண்ணமாக இருக்கின்றபடியினால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால், இந்த 12வது அதிகாரத்திலிருந்து அவர் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் இதுவரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் இந்த கடிதத்திலிருந்து சொல்லக்கூடியதானது நமக்கு சுருக்கமாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் முழுமையாக அதை குறித்து பேசவில்லை. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் ஏற்கனவே பல செய்திகள் நாம் கேட்டிருக்கின்றோம் சில வருடங்களுக்கு முன்பாக. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 2 பகுதிகளாக அதை நாம் பிரிக்கலாம். முதலாவது 1 11 அதிகாரங்கள். அதில் என்ன செய்வாரே என்றால், இந்த சுவிசேஷத்தை குறித்து, இந்த சுவிசேஷம் என்ன என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய ஓரளவு மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் வேதத்திலே எங்கே தான் இருக்குமே என்றால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் இருக்கும். இந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லிவிட்டு பின்பு என்ன செய்வாரே என்றால், இது இப்படி இருக்கின்றபடியினால், சுவிசேஷம் இப்படி இருக்கின்றபடியினால், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டபடியினால் திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் லிவ், நீங்கள் இவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த 12வது அதிகாரத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வருவார். எனவே 11 அதிகாரம் வரைக்கும் ரட்சிப்பை குறித்து, நீதிமானாக்கப்படுவதை குறித்து, அதாவது சுவிசேஷத்தை குறித்து சொல்லிவிட்டு, எனவே நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்திருக்கின்றபடியினால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் 12வது அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லிக்கொண்டு அவர் வருவார். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதியில்தான் இந்த வசனங்கள் இருக்கின்றன. இந்த முதல் 11 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிருபத்தினுடைய மூலப்பொருள் அல்லது தீம் ஆஃப் திஸ் எபிசல் நம்ம பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்களில் அது இருக்கும். என்ன சொல்வாரே என்றால், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார், ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படுவதில்லை. பிகாஸ் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ். யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்வார். அப்படி என்றால் நான் எழுதக்கூடிய இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் எவ்வளவேனும் வெட்கப்படேன் என்றால் அங்கே தான் தேவனுடைய வல்லமையானது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அதை எழுதுவார்.
16வது வசனத்தில் சொல்லிவிட்டு, அப்படி என்றால் இந்த சுவிசேஷம் இது நான் வெட்கப்படவில்லை, இதில் தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று சொன்னவர் எதனால் தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை அவர் 17வது வசனத்தில் அவர் என்ன சொல்வாரே என்றால், அவர் சொல்வார் என்னவென்றால், for therein is the righteousness of God revealed என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அதில் தான் தேவனுடைய நீதியானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சுவிசேஷத்தை குறித்து சொல்லுவார். தேவனுடைய நீதி என்று இந்த சுவிசேஷத்தில் அவர் சொல்கின்ற பொழுது அது தேவனுடைய குணாதிசயம் அல்லது காட்ஸ் கேரக்டர் என்று சொல்லிக்கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய தேவனுடைய நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கின்றார், அது இருக்கின்றது. ஆனால் இங்கே அவர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் என்று அல்லது தேவனுடைய நீதி என்று சொல்கின்ற பொழுது அது எதை குறிக்கும் என்றால், இட் இஸ் அ ரைச்சியஸ்னஸ் தட் காட் ஹஸ் ரிவீல்ட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் மேன்கைண்ட் த்ரூ த ஒர்க் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளின் மூலமாக மனுஷர்களாக இருக்கின்ற நமக்கு அவர் வைத்திருக்கின்ற நீதி தான் தேவனுடைய நீதி என்று சொல்லிக்கொண்டு இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். எனவே தேவன் பாவிகளாக இருக்கின்ற நீதிமானா இல்லாமல் இருக்கின்ற நமக்கு ஒரு நீதியை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த சுவிசேஷத்தில் வைத்திருக்கின்றார். எனவே இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் எவ்வளவும் வெட்கப்பட மாட்டேன், அது தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று சுவிசேஷத்தை குறித்து சுருக்கமாக சொல்லிவிட்டு பின்பு அந்த 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம் வரைக்கும் எல்லாருமே பாவிகள் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் அங்கே இருக்கும். எல்லாருமே, வெதர் யூ ஆர் அ ஜூ ஆர் அ ஜென்டைல், யூ ஆர் அ சின்னர் அண்ட் யூ ஆர் கண்டம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிகளாக இருக்கின்றீர்கள், நீங்கள் என்னவென்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதை விளக்கமாக சொல்வார்கள். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சொல்லிவிட்டு அப்படி என்றால் எல்லாருமே அழிந்து போவோமா என்று ஒரு கேள்வி இருக்கும். எனவே தான் இந்த 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து அவர் கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும், ஆனால் அப்படி கிடையாது, தேவன் தன்னுடைய நீதியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டு வருவார். ஒரு மனுஷன் மூலமாக இந்த பாவம் உலகத்தில் வருகின்றது, அதன் மூலமாக எல்லாரும் பாவிகளாக இருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக நீதியானது வருகின்றது, அந்த நீதி அவரை விசுவாசிக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை சுருக்கமாக அவர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து சொல்லிக்கொண்டு 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். இதில் இடையில் ஒரு கேள்வி அவரிடத்தில் வரும். அப்படி என்றால் இலவசமாக கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகின்றோம் என்றால், அப்படி என்றால் நாம் அதிகமாக பாவம் செய்யலாமா என்று ஒரு கேள்வியை 6ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்டுவிட்டு, அப்படி நாம் செய்யக்கூடாது. we are slaves to sin but no more, we are now slaves to righteousness. நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் முந்த காலத்தில், ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது, நாம் நீதிக்கு அடிமையாக இருக்கின்றோம். எனவே நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் வரை முடித்துவிட்டு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு கேள்வியை அவர் கேட்பார். கேள்வி என்னவென்றால், அப்படி என்றால் இந்த யூத மக்களுக்கு என்ன ஆகிவிட்டது, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் என்று அவர் அந்த கேள்விக்கு அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு பதிலை அவர் சுருக்கமாக இந்த 9 முதல் 11 அதிகாரத்தில் அவர் கொடுத்துவிட்டு, எனவே சுவிசேஷம் இப்படி இருக்கின்றபடியினால், பிகாஸ் யூ பிலீவ் த காஸ்பல், திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் லிவ். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்கள் இவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து அவர் சொல்லிக்கொண்டு அவர் ஒரு பாருங்கள், எனவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு, திஸ் அ ரீசனபிள் சர்வீஸ் யூ மஸ்ட் டூ. நாம் செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை எப்படி என்றால், திஸ் அ லாஜிக்கல் திங் தட் வி ஹேவ் டு டூ. சுவிசேஷம் எப்படி இருக்கின்றபடியினால் நாம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அதனுடைய அடிப்படையில் தான் என்ன செய்வாரே என்றால் இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டு வருவார். எனவே 12ஆம் அதிகாரத்தில் எனவே தான் அவர் என்னவென்றால் இப்படி இருக்க சகோதரர் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றார். சுவிசேஷம் இப்படி இருக்கின்றபடியினால் கிருபையின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள், நீங்கள் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்கின்ற பகுதி தான் இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மிடத்தில் முதலாவது வருகின்ற கேள்வி, இந்த ஜீவ பலி என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ்? ஜீவ பலி என்று சொல்லக்கூடியதானது என்ன என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். பலி என்று சொல்லக்கூடியதானது
நாம் எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த ஒன்று. பழைய ஏற்பாட்டில் அந்த மக்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதை அவர்கள் கொன்று ஆசாரியர் அதனுடைய இரத்தத்தை எடுத்து ஒரு சில காரியங்களை அவன் செய்வான். அது ஒரு பலியை குறித்து இருக்கின்றது. இந்த பலி என்று வருகின்ற பொழுது, அது சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் வருகின்ற பொழுது, இட் இஸ் சம்திங் தட் இஸ் டோட்டலி டிவோட்டட் டு காட். தேவனுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அது மாத்திரமல்ல, இந்த பலியானது ஃபிசிக்கலாக ஒரு மிருகத்தை அவர்கள் கொள்கின்ற பொழுது அல்லது பலியாக கொடுக்கின்ற பொழுதிலும் கூட அது எதை உணர்த்துகிறதாக இருக்கின்றது என்றால், அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. வெறுமையாக ஒரு பலியை கொடுப்பதினால், ஒரு மிருகத்தை கொடுப்பதினால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து உணர்ந்து தன்னுடைய பாவத்திற்காக வேறு ஒரு நபர் அவர் மூலமாக நான் பாவ மன்னிப்பை பெறுகிறேன் என்ற அந்த உணர்வோடு அவன் பலி செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த பலியானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் பார்க்கின்ற பொழுது கூட 51வது சங்கீதத்தை நாம் வாசிப்போமே என்றால், அவனுடைய 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எடுத்தவர்கள் வேண்டுமென்றால் வாசியுங்கள். 51ஆம் சங்கீதத்தினுடைய 16, 17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பாருங்கள், தாவீது சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், பலியை வேண்டுமே என்றால் நான் ஈஸியாக கொடுத்து விடுவேன். ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றது என்று சொல்லக்கூடியதானது மிகவும் ஒரு எளிதான காரியம். பட் தட் இஸ் நாட் வாட் யூ வாண்டட். அது தேவன் விரும்புகின்ற ஒன்று கிடையாது. விரும்புகின்ற ஒன்று கிடையாது. தேவன் விரும்புகின்ற ஒன்று, the sacrifice that God expects is a contrite heart என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒரு உருகின உடைக்கப்பட்ட ஒரு இதயத்தை தான் தேவன் விரும்புகின்றார் என்று சொல்லிக்கொண்டு தாவீது சொல்வதை நாம். எனவே பலி என்று வருகின்ற பொழுது அது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மிருகத்தை தேவனுக்கென்று தன்னுடைய மனசில் இருந்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் கொடுக்கின்றது பலி. இப்பொழுது புதிய ஏற்பாடு என்று வருகின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஏனென்றால் நம்முடைய பாவத்தை யார்தான் சுமக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை முன்குறித்தது தான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள். அப்படி என்றால் புதிய ஏற்பாடு நாம் வருகின்ற பொழுது, இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற சாக்ரிஃபைசஸ் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, they are not physical sacrifices but they are spiritual sacrifices. அவைகள் என்னென்றால் ஆவிக்குரிய பலிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இந்த பலியை ஆசாரியன் செலுத்துவான். ஆசாரியனுடைய இரத்தத்தை எடுத்து ஆசாரியன் அந்த காரியங்களை செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற இந்த ஆவிக்குரிய பலியை செலுத்துகிறது யார் என்றால், நாம் ஆவிக்குரிய விதத்தில் நாம் ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். எனவே ஆசாரியர்களாக ஆவிக்குரிய பலியை நாம் தேவனுக்கு நாம் செலுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே புதிய ஏற்பாட்டில் நாம் வருகின்ற பொழுது பலிகள் என்று வருகின்ற பொழுது அவைகள் மாமிசமான அல்லது சரீரத்துக்குரிய ஃபிசிக்கல் சாக்ரிஃபைசஸ் கிடையாது. அவைகள் ஆவிக்குரிய பலிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அது அங்கே நாம் என்னவென்றால் துதிக்கின்ற துதியின் பலி என்று சொல்லிக்கொண்டு, சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் என்று சொல்லிக்கொண்டு துதியினுடைய பலி. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை துதித்து நாம் ஆராதிக்கின்றது தான் துதியின் பலி என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது இந்த பலி என்று சொல்லக்கூடியதானது
நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நாம் செலுத்தி நம்மை முற்றிலுமாக தேவனுக்கு என்று ஒப்புவிக்கின்றது. அது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் ஒன்லி சாக்ரிஃபைஸ், பட் இட் இஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். அதை ஜீவனுள்ள பலி, ஜீவ பலி. பழைய ஏற்பாட்டு பலியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிருகத்தை அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் அதை கொல்வார்கள், அதை கொன்று விடுவார்கள். அப்படி என்றால் அந்த பலியானது என்ன ஆகிவிடுகிறது என்றால் அது செத்து போகின்றது. திரும்பவும் என்னதான் செய்வார்களே என்றால் அடுத்து ஒரு வருடம் கழித்து அல்லது அதுக்கு நாள் கழித்து அவர்கள் அந்த பலியை திரும்பவும் செலுத்துவார்கள். அப்பொன்னமாக அவர்கள் இடைவிட்டு செலுத்துகின்ற பலிதான் அது வந்து டெத் சாக்ரிஃபைஸ், அதாவது அது மரித்து போன ஒரு பலி. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஜீவனுள்ள பலி. அப்படி என்றால் இந்த பலி தினம்தோறும் தினமும் ஒவ்வொரு வேளையும் ரிப்பீட்டட்லி நாம் என்ன செய்கின்றோமே என்றால் தேவனுக்கு நாம் செலுத்துகின்றதாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஜீவபலி என்று வருகின்ற பொழுது, லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று வருகின்ற பொழுது, இட்ஸ் a sacrifice that we continually offer to God. நாம் தேவனுக்கு தொடர்ந்து நாம் கொடுக்கின்ற பலிதான் இந்த ஜீவபலி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அது மாத்திரமல்ல, இந்த பலியில் அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மிருகமானது செத்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் தான் அந்த பலி, நாம் தான் என்ன செய்தால் தேவனுக்கு கொடுக்கின்றோம். அண்ட் we are active. நாம் என்னவென்றால் நாம் உயிரோடு இருக்கின்றோம், நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இட்ஸ் a continuous offering. இட்ஸ் நாட் only a continuous offering, பட் இட் இஸ் ஆல்சோ an active offering. நாம் வந்து தேவனுக்கு என்று உகந்து நாம் கொடுக்கின்ற ஒரு பலி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே புதிய ஏற்பாட்டு பலி இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த பலியை நாம் வந்து ஜீவபலி என்று வருகின்ற பொழுது நாம் தொடர்ந்து நாம் தேவனுக்கென்று உற்சாகமாக நம்முடைய இருதயத்திலிருந்து செலுத்துகின்ற பலிதான், காணிக்கை தான், அது அந்த துதிதான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இப்பொழுது கேள்வி, நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த ஜீவபலியாக நாம் நம்மை கொடுப்பிக்க வேண்டும். ஜீவபலி என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கே சில காரியங்களை சொல்கின்ற 3 காரியங்களை நான் சுருக்கமாக இந்த 1-2 வசனங்களிலிருந்து நான் பேசி நான் கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது we have to use our bodies to the glory of God என்று சொல்லிக்கொண்டு முதலாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். நாம் நம்முடைய சரீரத்தை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் உபயோகிக்க வேண்டும். 1வது வசனத்தை பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு we have to present our bodies as holy and acceptable unto God. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவன் ஏற்றுக்கொள்கின்றதாகவும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த வசனத்துடைய பொருளாக இருக்கின்றது. பரிசுத்தம் என்று வருகின்ற பொழுது வேதத்தில் பொதுவாக ஹோலி என்று வருகின்ற பொழுது இட் இஸ் சம்திங் விச் இஸ் செப்பரேட்டட் அண்ட் காட். தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட ஒன்று தான் பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு என்று அது ஒருவேளை ஆசரிப்பு கூடாரமாக இருக்கலாம் அல்லது ஆலயமாக இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, அங்கு இருக்கின்ற எல்லா பொருட்களுமே பரிசுத்தமானது என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஏன் பரிசுத்தமானது, why it is holy என்று நாம் பார்ப்போமே என்றால் it is something which is separated for the service of God. தேவனுடைய ஆராதனைக்கென்று அது பிரித்தெடுக்கப்பட்டபடியினால் அது பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவனமாக நாமும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் we are also separated from the world to our Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, we are united with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அவரோடு நாம் இணைந்திருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் இணைந்திருக்கின்றோம். எனவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் இதை மறந்து போகவே கூடாது. நாம் எந்த வேளைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த நேரமே நாம் என்ன செய்யப்படுகின்றோம் என்றால் we are united with our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாகின்றோம். நாம் அதுதான் நாம் என்ன செய்கின்றோம், ஞானஸ்தானத்தில் நாம் காண்பிக்கின்றோம். ஆனால் தேவனுக்கு நமக்கும் இருக்கின்ற உறவை அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பதை உங்களுக்கு ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 13 20 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். 13ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்
15வது வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? பாருங்கள், நம்முடைய சரீரம் யாருடைய சரீரம்? கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேவிசையின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகதே. 17வது வசனம், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். 19 வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் யார் கிடையாது? நீங்கள் உங்களுடையவர்கள் கிடையாது. யூ டு நாட் பிலாங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுடையவர்கள் நீங்கள் கிடையாது. 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி என்றால் நம்முடைய சரீரமானது, அவர் பாடி அண்ட் ஸ்பிரிட், தே பிலாங் டு காட். அவைகள் தேவனுக்குரியது. எனவே பிகாஸ் தே பிலாங் டு காட், we have to glorify our God using our body and our spirit. நாம் தேவனுக்குரியவர்களாக இருக்கின்றபடியினால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியை நாம் தேவனுக்கென்று அவருடைய மகிமைக்கென்று நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நாம் நம்முடையவர்கள் கிடையாது. நாம் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால், அவருடைய சரீரமாய் நாம் இருக்கின்றபடியினால், நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நாம் இன்னும் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய சரீரத்தை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் என்று நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், நீங்கள் ரோமர் 6:13 வாசிக்கின்றேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புவியுங்கள். நீங்கள் எதற்காக ஒப்புவிக்கக்கூடாது? பாவத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடாமல், அவைகளை நாம் நம்முடைய சரீரங்களை பாவம் செய்வதற்கென்று நாம் ஒப்புக்கொடாமல் நீதியை செய்வதற்காக நாம் தேவனுக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றோம். இதே தான் 19வது வசனம். இந்த 6ஆம் அதிகாரம் 19 வாசிக்கின்ற பொழுது, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அந்த நாட்களில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த நாட்களில் நாம் நம்முடைய சரீரங்களை பாவத்திற்கு அடிமைகளாக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கின்றபடியினால், அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கின்றபடியினால் நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பாவத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க முடியாது. அதை தேவனுக்கென்று பரிசுத்தத்திற்கென்று நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். பாருங்கள் அருமையானவர்களே, இப்படி வேதத்தை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது we are no more slaves to sin. நாம் பாவத்திற்கு அடிமைகள் கிடையாது. but we are now slaves to righteousness. நாம் நீதிக்கு அடிமைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு காலம் இதை மறந்துவிடக்கூடாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நம்முடைய பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது. நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமை கிடையாது. நாம் நீதிக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் தேவனை என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வெஸ்ட்மின்ஸ்டர் ஷார்ட்டர் கேட்டிசத்துடைய முதலாவது கேள்வி என்ன? வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனுஷனுடைய முக்கியமான கொள்கை என்ன, நிதி என்ன என்று சொல்லிக்கொண்டு அந்த கேள்வி அது கேட்கும். இட் இஸ் டு க்ளோரிஃபை காட் அண்ட் டு என்ஜாய் ஹிம் ஃபார் எவர். அவரை நாம் மகிமைப்படுத்துவதும் அவரில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய முக்கியமான கொள்கை என்று, நம்முடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய விடை இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தின் மூலமாக. அப்படி என்றால் இப்பொழுது கேள்வி, அப்படி என்றால் என்ன? என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அது வேதத்தில் பல இடங்களில் இருக்கின்றன. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். நீங்களே வேதத்தை பார்த்து கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், நான் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் நம்முடைய நாவு இருக்கின்றது.
இந்த நாவை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்றால் பல காரியங்களை நம்மால் செய்ய முடியும். சில காரியங்களை நாம் செய்யலாம், சில காரியத்தை நாம் செய்யக்கூடாது. எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய நாவின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமே என்றால் நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்ட வேதம் சில இடங்களில் சொல்கின்றது. 15வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். 15வது சங்கீதத்தினுடைய 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். சங்கீதம் 15 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண? ஒரு கேள்வியை கேட்கின்றார். தேவனே, யார் உம்முடைய பிள்ளையாக இருப்பான்? யார் உம்முடைய சமூகத்தில் இருப்பான் என்று சொல்கின்ற பொழுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே. the one who speaks the truth, தன்னுடைய வாயிலிருந்து உண்மையை பேசுகின்றவன். 3வது வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன். அவன் புறங்கூற மாட்டான், அடுத்தவனை குறித்து கேவலமாக எதுவும் சொல்லவும் மாட்டான், அதை அவன் கேட்கவும் மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே நம்முடைய நாவின் மூலமாக தேவனை நாம் எப்படிதான் மகிமைப்படுத்தலாமே என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது? யாரை குறித்தும் புறங்கூற நாம் கூடாது. அதே போல் யாராவது எதையும் சொல்வார்களே என்றால் அது உண்மைதானா என்று ஆராய வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றதே தவிர அதை நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படியே நாம் கேட்டுவிட்டு நாம் சொல்லவும் கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற மாத்திரமல்ல. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 4:23 நாம் வாசிப்போமே என்றால் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 4:29 பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பாருங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பேசுங்கள். இல்லை என்றால் வாயை மூடிட்டு சும்மா இருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் மோசமான வார்த்தை ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் பேச வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை எப்படி என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவதற்கு தேவையான வார்த்தைகள் ஏதாவது உண்டு என்றால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய வாயின் மூலமாக, நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் தேவனை என்ன செய்கின்றோமே என்றால் நாம் மகிமைப்படுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதே போல் எல்லா உறுப்புகளும், கையினால் என்ன செய்யக்கூடாது? களவு செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கும். காதினால் கிட்ட காரியங்களை நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நீதிமொழியில் ஏராளமான வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். இப்படி வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய மகிமைக்கென்று நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறேன். எனவே அருமையானவர்களே, என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். நம்முடைய சரீரம் தேவனுடைய சரீரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, we should not conform to this world. இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்க கூடாது. 2வது வசனத்தினுடைய முதல் பகுதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படி என்றால் we should not conform to this world. அதனுடைய பொருள் என்னவென்றால், உலகம் என்றால் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, we are living in this world. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்று வேதம் சொல்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தை குறித்து அது பொதுவாக சில இடங்களில் பேசும். ஆனால் இந்த உலகத்திற்கு நாம் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்ற பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போமே என்றால் நமக்கு ஓரளவு என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 யோவான் 5:19, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் யாருக்குள்ளாக இருக்கின்றோம்? தேவனுக்குள்ளாக. we are in God. நாம் தேவனுக்குள்ளாக இருக்கின்றோம். but the world is inside the wicked one. அது பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கின்றது. எனவே இந்த உலகம் என்று வருகின்ற பொழுது தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அதுதான் உலகம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றதை தவிர இந்த உலகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுது இல்லையா? இட் இஸ் த மோட்டிவ்ஸ் and the attitudes of the people of this world who do not know Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் தான்
உலகம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேதத்தில் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்மிடத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த உலகத்தில் தான் நாம் வாழ வேண்டும், அது வேதத்தினுடைய அறிவுரையும் கூட. அப்படி என்றால் இந்த உலகம் செய்கின்ற காரியத்தை தான் நாமும் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் செய்கின்றோம். நான் கவனமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்தார் செய்கின்ற காரியங்கள் தான். நாம் சாப்பிடுகின்றோம், நாம் தூங்குகின்றோம், நாம் வேலை செய்கின்றோம், மற்றவர்களோடு நாம் சில காரியங்களை நாம் செய்கின்றோம். இதெல்லாம் இந்த உலகத்தார் செய்கின்ற காரியங்கள் தான். ஆனால் எப்படி இவைகள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது? அப்படி என்றால் எப்படி நாம் வேறுபட்டிருக்க வேண்டுமே என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் எதை தான் அங்கீகரிப்பாரே என்றால், நாம் தேவனுடைய மகிமைக்கென்று ஒன்றை செய்கின்ற பொழுது அதை தான் தேவன் என்ன செய்வாரே என்றால் தேவன் அங்கீகரிப்பாரே தவிர, நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய மகிமைக்கென்று நாம் ஒன்றை செய்யாமல் இருப்போமே என்றால் தேவன் என்ன செய்ய மாட்டாரே என்றால் அதை அவர் அங்கீகரிக்க மாட்டார். பாருங்கள், நாம் செய்கின்றது ஒருவேளை நாம் ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காக, ஒருவேளை ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்காக நாம் ஒருவேளை ஒரு 10,000 வெள்ளி கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் தட்? அதற்கு பின்பாக இருக்கின்ற சிந்தனை என்ன? எதன் மூலமாக நாம் கொடுக்கின்றோம்? நாம் உண்மையில் தேவனை நாம் துதிக்கின்றவர்களாய், தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார், பிறனை நேசிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் கொடுப்போமே என்றால் அதை தேவன் அங்கீகரிக்கின்றவராக இருக்கின்றார். இல்லை என்றால் என்னுடைய பெருமைக்காக என்னிடத்தில் பணம் இருக்கின்றது என்று நான் கொடுப்பேனே என்றால் அதை தேவன் என்ன செய்ய மாட்டாரே என்றால் அங்கீகரிக்க மாட்டார். எனவே தான் நாம் எதை செய்தாலும் சரி, whether you eat or drink or do anything, you have to do to the glory of God. தேவனுடைய மகிமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். நான் சாப்பிட்டாலும் சரி, நாம் தூங்கினாலும் சரி, நாம் என்ன செய்தாலும் சரி. நான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 10:31 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எனவே நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். எனவே தான் நம்மிடத்தில் இந்த கேள்வி வருகின்ற பொழுது நல்ல ஒரு கேள்விதான். ஏன் அவர்கள் செய்கின்ற, அவர்கள் மத்தியில் இருக்கின்ற நாமும் அதுதானே செய்கின்றோம்? என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். நம்முடைய இருதயத்திலிருந்து நான் தேவனுடைய மகிமைக்கென்று, தேவன் எனக்கு இதை செய்திருக்கின்றபடியினால் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன் என்ற அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனிடத்தில் அன்பு வைத்து நாம் செய்கின்ற பொழுது அதை தேவன் அங்கீகரிக்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்வதில்லை என்றால் அதை அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அதில் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். 8ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஒருவன் மாமிசத்தில் இருப்பானே என்றால், if someone is in the flesh, அதாவது மாமிசத்தில் பாவத்தில் அவன் இருக்கின்ற பொழுது, தேவனை அறியாமல் இருக்கின்ற பொழுது, he cannot please God. அவன் தேவனை என்ன செய்ய முடியாது? மகிமைப்படுத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டு பிரியமாகவும் இருக்க முடியாது. he cannot obey the commandments of God. தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். என்னை குறித்து அதிகமாக நான் பேசவில்லை. எனவே பொருள் என்னவென்றால் அதுதான். எனவே இந்த உலகம் செய்கின்ற வண்ணமாக நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் ஒருவேளை நேர்மையாக ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த 10 கற்பனைகளை தேவன் கொடுத்து, தேவனுடைய சித்தத்தை தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையில் கொடுத்திருக்கின்றார். இந்த 10 கற்பனைகளும் என்னவென்றால் அது தேவனுடைய சித்தம், தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த 10 கற்பனையுடைய பொருள் யாருக்கு தான் தெரியுமே என்றால், உண்மையில் அது எதை சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு யாருக்கு தான் தெரியுமே என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். எனவே பல 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 காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். உலகம் இதை செய்யலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்கின்றோம். ஒரு உதாரணம், பொதுவாக அதிகமாக நேரங்களில் நான் சொல்வது, இந்த லாட்டரி இருக்கின்றது, சிங்கப்பூரில் இருக்கின்ற 4D எடுக்கின்றார்கள். இந்த 4D எடுப்பதில் ஏதாவது தப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான மக்களிடத்தில் கேட்பீர்கள் என்றால் கிடையவே கிடையாது. நீங்கள் 10 வெள்ளி கொடுக்கின்றீர்கள், அது ஒருவேளை உங்களுக்கு 100 வெள்ளி வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அது யாருடைய பணம்? இட் இஸ் somebody else money. வேறு ஒரு நபருடைய பணம். அந்த பணத்தை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் அபகரிக்கின்றோம், நாம் ஆசைப்படுகின்றோம், நாம் எடுக்கின்றோம். பிறன் பொருளை இச்சியாதிருப்பாய, do not covet. பிறன் பொருளை நீ என்ன செய்யக்கூடாது? நீ இச்சியாதிருப்பாய என்பது தேவனுடைய வார்த்தை. எனவே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்களை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் கீழ்ப்படுகின்றோம். ஆனால் அந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய சிந்தனைக்கு
அது வேறாக இருப்பதை நாம் பார்க்க. எனவே நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் மூலமாக நாம் உலகத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மிகவும் அவர் மிகவும் கோபத்தோட சொல்வார். இன்றைக்கு நாம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வோமே என்றால் நம்ம என்ன செய்து விடுவார்கள், திரும்ப இந்த புல்பிட்டிலிருந்து என்னை பேசவே விட மாட்டார்கள். வாசியுங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். பாருங்கள், இந்த இரண்டையும் நாம் என்ன செய்ய முடியாது என்று ஒத்துக்கொள்ள முடியாது, ஒன்றாக சேர்க்க முடியாது. தேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், நான் எக்ஸ்க்ளூசிவ். அவைகள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு நாம் நேசிக்க வேண்டுமே என்றால் நாம் உலகத்திற்கு எதிராக தான் இருக்க வேண்டும். வேண்டுமே என்றால் உலகத்துக்கு எதிராக செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமே என்றால் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. ஆனால் எனவே தான் நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களை தேவன் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவார். கானான் தேசத்துக்கு அவர்கள் செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவன் என்ன செய்வாரே என்றால் கட்டளை கொடுப்பார். நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 9 முதல் 15 வசனங்கள் நீ வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஒரு கட்டளை என்ன கொடுப்பாரே என்றால், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, we should not follow the customs of the people who are living in this land. இந்த இடத்துக்கு நான் அழைத்து செல்ல இருக்கின்றேன், அந்த மக்கள் செய்கின்ற வண்ணமாக அவருடைய காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்வாரே என்றால் ஒரு சில கட்டளைகளை அவர் அங்கு கொடுத்து கொண்டு வருவார். காரணம் அதுதான். எனவே அருமையானவர்களே, நாம் உலகத்தில் இருந்து கொண்டு நான் நிச்சயமாக உலகத்தில் தான் நான் வாழ வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த மாதிரியாக உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்துக்கு ஒப்பாமல் வாழ்கின்றது என்று சொல்லக்கூடியது இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வெரி ஈஸி. கிடையவே கிடையாது. மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் தான். ஏனென்றால் நாம் உலகத்தில் நாம் இருக்கின்றோம், நம்முடைய நண்பர்களோடு நாம் இருக்கின்றோம், வேலை செய்கின்ற இடத்தில் நண்பர்களோடு இருக்கின்றோம், மற்ற மக்களோடு இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமே என்றால் பிரிப்புள்ளதாக, தேவனுக்கு உகந்ததாக, தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, உலகத்தினுடைய சிந்தனையில் படி நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே இந்த நம்முடைய 2வது பகுதியை நான் பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் தரிக்கக்கூடாது. we should not conform to this world என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறேன். எனவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தில் மற்ற மக்களோடு நாம் இருந்தாலும் கூட நாம் எந்த நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். 3வதாக we have to be transformed by the renewing of our mind. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் மறுரூபம் ஆகப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகின்ற பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச், மொத்தமான மாறுதல் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திருச்சபையை நாம் என்ன செய்தோமே என்றால் நிறைய இடித்து நாம் கட்டினோம். திஸ் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த திருச்சபையை நாம் கட்டினது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. இது என்னவென்றால் ஒன்லி ரெனோவேஷன். நாம் இருந்ததை என்ன செய்தோம், அதனுடைய அஸ்திவாரம் எல்லாவற்றையும் மேல் எல்லாம் வைத்துவிட்டு ஒரு சில மாற்றத்தை நாம் செய்திருக்கின்றோம். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று வருகின்ற பொழுது இந்த எய்த்தாப்பில் அங்கே இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடம் முன்னாடி இருந்தது, அப்புறம் போலீஸ் போஸ்ட் இருந்தது, அதை இடித்து விட்டு என்ன செய்ய இருக்கின்றார்கள், புதிதாக கட்ட இருக்கின்றார்கள். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஸ் சம்திங் டோட்டலி நியூ. பழையதை விட கொஞ்சம் மாறுதலாக இருப்பது கிடையாது, முற்றிலுமாக மாறுகிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற புதிதாக்கப்படுதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே தான் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானே என்றால் அவன் புது ஜீவியாக இருக்கின்றான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றானே என்றால் அவனுடைய மனமானது மாற்றப்படுகின்றது. அவன் தேவனுக்கு உகந்த சாட்சியாக என்ன செய்கின்றானே என்றால் அவன் வாழ ஆரம்பிக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, we have to transform to do the will of God. தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் மாற வேண்டும். அதான் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் மாறுங்கள். அப்படி என்றால் நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முற்றிலுமாக மாற வேண்டும். இதுவரைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்திருப்போம், இதுவரைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் செய்திருப்போம். ஆனால் இப்பொழுது என்னவென்றால் அதை நாம் செய்ய முடியாது. நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற வேண்டும். அப்படி என்றால் we must re-educate our mind என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மனதை நாம் திரும்பவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5 முதல் 9 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் தெளிவாக சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஒரு மனுஷன் சரீர பிரகாரமாக இருப்பானே என்றால் ஆதாமுக்குள் பிறந்தவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னதான் செய்ய முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு அந்த பகுதி என்ன செய்யுமே என்றால் அது சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நாம் எப்படி என்றால் கேள்வி எப்படி, ஹவு டு ரீஎஜுகேட் இட், நம்முடைய இருதயத்தை நாம் திரும்பவும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் அருமையானவர்களே, we have to use the means of grace that God has given to his people. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற கிருபையினுடைய உபாதியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் உபயோகிக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் கொடுத்திருக்கின்றார். So we have to spend lot of time meditating on the word of God. தேவனுடைய வார்த்தையில் நாம் சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏராளமான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் அதை நம்முடைய மனதில் நாம் ஏற்றுகின்ற பொழுதுதான் நம்முடைய இருதயமானது முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கின்ற இருதயத்தை நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு என்ன செய்கின்றோமே என்றால் நாம் கொடுக்கின்றோம். ஏன் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னவென்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீ உன்னுடைய தேவனை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நீ நேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உன்னுடைய வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய பிள்ளையை நீ அழைத்து வெளியே சென்றாலும் சரி உனக்கு கிடைக்கின்ற நேரமெல்லாம் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வார்த்தையை நீ என்ன செய்ய வேண்டும், நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது தேவன் கொடுத்த கட்டளை. அருமையானவர்களே, எனவே தான் திருச்சபை என்று வருகின்ற பொழுது இந்த திருச்சபையில் ஏராளமான நேரங்களை நாம் எதற்கு செலவிடுகின்றோமே என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுப்பதற்காக. நாம் ஆராதனையாக இருந்தாலும் சரி, வேதபாட வகுப்பாக இருந்தாலும் சரி, ஐக்கியங்களாக இருந்தாலும் சரி, ஜபக்கூட்டம் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் தேவன் கொடுத்திருக்கின்ற புத்திமதிகளை தேவன் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம், நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம், நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். அது எதற்கு என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்முடைய இருதயமானதை நாம் மாற்றுவதற்காக, புதுப்பித்துக் கொள்வதற்காக அவைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே தேவனுடைய வார்த்தையில் நாம் தியானிக்கின்றது, தேவனுடைய வார்த்தை நாம் நேரத்தை செலவு செய்கின்றது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றவர்களாய், நாம் அதை அறிந்து கொள்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிங்கள், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதான் ஆசீர்வாதம். யார் என்றால் தன்னுடைய நேரத்தை, தனக்கு கிடைக்கின்ற நேரத்தை. எனவே நாம் 24 மணி நேரம் வேதத்தை வைத்துக் கொண்டிருப்போம் என்பது பொருள் கிடையாது. நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் அதை வீணடித்து விட்டு இந்த உலகம் செலவழிக்கின்ற மாதிரி நாம் செலவழிக்காமல் தேவனுடைய வார்த்தையில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். என்ன ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வேறு நம்முடைய நேரத்தை என்ன செய்யக்கூடாது,
தேவையற்ற வழியில் நாம் செலவு செய்யக்கூடாது. இது எங்கே இருக்கின்றது? இது தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்றது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. எனவே அருமையானவர்களே, நாம் எப்படி தான் நம்முடைய மனம் புதிதாக முடியுமே என்றால், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதுக்குள்ளாக கொண்டு வந்து தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நாம் புரிந்து கொண்டு அது என்ன என்று சொல்லிக்கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், நாம் மறுபடியும் நாம் மாற முடியும். மனம் புதிதானாலே மறுரூபமாக முடியும். எனவே மறுரூபமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று வருகின்ற பொழுது it is only possible by spending lot of time meditating upon the word of God. தேவனுடைய வார்த்தையில் நாம் ஏராளமான நேரத்தை நாம் செலவு செய்து அதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறது. அது ஒருவேளை ஆராதனையில் பங்கெடுக்கின்றது, மற்ற காரியங்களில் பங்கெடுக்கின்றது. நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்கின்றது என்றால் செலவழிக்கின்றதில் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நம்முடைய வாழ்க்கை ஜீவ பலியாக வாழ வேண்டும். நாம் எப்படி தான் ஜீவ பலியாக நாம் வாழ முடியுமே என்றால், நாம் இங்கே பார்க்கின்ற வண்ணமாக நம்முடைய அவயவங்களை நாம் தேவனுடைய மகிமைக்காக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கக்கூடாது. நம்முடைய மனதை நாம் புதிதாக்க வேண்டும், நாம் புதிதாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க அருமையானவர்களே. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கின்ற பொழுது இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் நம்மை ஜீவ பலியாக அந்த தேவனுக்கு என்று கொடுக்கின்றது. இவண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என்றால், நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாய், மற்றவர்களுக்கு எதுவும் விந்தை செய்யாமல் நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாய், அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு வேஷம் தெரியாமல் நம்முடைய மனதை நாம் புதிதாக்குகின்ற வாழ்கின்ற பொழுது தேவனுக்கு அந்த வாழ்க்கை வாழ முடியும். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டுமே என்றால், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்ற பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு அந்த காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றது. ஆண்டவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இணைத்து நமக்கு உன்னதத்துடைய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஜீவபலியாக நம்மை வாழ்வதற்கு தேவன் நம்மை கிருபை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அந்த ஜீவபலியாக நாம் நடத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே,